ரூபாய் விற்கிறேன். வந்து பத்திவாடியிலேருந்து வந்து இல்லை கடை ஒரு நிரந்தரமாக விட மாட்டாங்க. ஒருத்தர் 2 கடை 3 கடை பிடிச்சிக்கிறாங்க. இதுலேயும் உட்காந்துக்கிறாங்க, இதுலேயும் உட்காந்து கொடுக்குறதா கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் 3 கடை மாறிட்டாங்க. முறையிட்டாங்க நிவர்த்தி பண்ணுவாரு. அவங்க பொருள் என்ன பண்ணுறாங்க, இந்த கடையில் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, அந்த கடையில் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்தால் வைக்கத அப்படின்றாங்க. ஒரே பொருளை 2 கடையில் வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு கடைக்கு கூட எங்களுக்கு இடமே நான் கத்திக்கு நாய் மாதிரி ஆளுங்க காலில் ஒரு சீட்டு விடுறாங்க. அது கரெக்டு. அப்படி கொடுக்க முடியாது இல்லை. இது கொடுக்கறதோட கொடுத்து போட்டோட அது மாதிரி வரல சார். அது மாதிரி வரல. கையெழுத்து கொடுத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரே அளவு பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒரே அளவு குழுக்கள் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம குழுக்களை தேவை நிர்ணயம் மரங்களும் ரெகுலரா புதுசா வந்தா விஷயம் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கடையில் உட்காந்துச்சு கொஞ்சம் நல்லா ஒருத்தரே வியாபாரம் ஆகுறாங்கன்னா நிரந்தரமா கொடுக்க முடியாது. அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. அவங்க சரியா தான் செய்யறாங்க. ஒண்ணுதானே காய்ச்சிட்டு பழமா இது நல்லா இருக்குமா? நல்லா வருது. உங்களுக்கு எங்க வச்சிருக்கீங்க? இடம் மீந்துச்சா? அது 6 பண்ணுங்க. அது எப்படி இப்ப நம்ம அந்தாண்ட போயிட்டாங்க சார். அதனால வச்சு சார். யாரு போயிட்டா? 2 பேர் உட்காந்தாங்க. போயிட்டாங்க. யாருக்கு அலர்ட் ஆச்சு? உங்களுக்கு அலர்ட் ஆச்சு. இது உங்களுக்கு இல்ல. இப்ப இதை எடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. உங்களுக்குள்ள வைங்க. எதுக்கு அடுத்த கடையில வைக்கிறீங்க? இது உங்களுக்கு இல்லையா? எடுங்க. யாரு அது? எடுங்க. நான் ஒண்ணு இல்லை. அதுப்பா எடுத்துக்கோங்க. கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.